Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாக நிறைய ஜாப்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில ஜாப்ஸுக்கு வந்து பதில் வந்திருக்கு, இன்னும் ஒரு சில ஜாப்ஸுக்கு இன்னும் பதில் வரலை. ஸோ பதிலுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டு இருக்கீங்க, இது எப்போ வரும், இது அப்போ வரும்னு. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு சில குறிப்பிடத்தக்க ஜாப்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போதைக்கு என்ன தான் நடக்குது, அடுத்து என்ன தான் நடக்கும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நீதிமன்ற வேலைகள் பற்றி பார்ப்போம். ஸோ நீதிமன்ற வேலைகள் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க மாவட்டத்துக்கு வந்துருந்துச்சு. ஸோ நிறையா மாவட்டத்துக்கு அக்செப்ட் ரிஜெக்ட் லிஸ்ட் விட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நிறையா மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. மதுரை, திருநெல்வேலி, பெரம்பலூர், இந்த ஈரோடு இந்த மாதிரிலாம் நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க எப்போ வரும்னு. ஸோ நீதிமன்ற வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னது, உங்கள் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லைனா ஏதாட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணது விதமாக எதுவும் விடுவாங்களா, எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் நெட்டில் தான் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ பொதுவாகவே இப்போது நீதிமன்ற வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் கேப்புக்குள்ளே தான் இந்த மாதிரி அக்செப்ட் லிஸ்ட்டு, ரிஜெக்ட் லிஸ்ட்டு, இன்டர்வியூ கூப்பிட்றது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ நிறைய பேர், ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த நாளே ரிசல்ட் இன்னும் வரல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி யாரும் எதிர்பார்க்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் கேப்புக்குள்ளே தான் வரும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு கழித்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, நெட்டில் வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ கோர்ட் ஜாபு மற்றும் லேபர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸை நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ தொழிலாளர் நலத்துறையை பற்றி அடுத்து பார்ப்போம். தொழிலாளர் நலத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப்ஸ் வந்துருந்துச்சு கடந்த 4-5 மாதமாக. அதில் வந்து 177 காலிப்பணியிடம் ஒரு போஸ்ட் வந்துச்சு, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு லெட்டர் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. எப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி என்வலப் உள்ளே வச்சு தான் அனுப்பியிருப்பீங்க. ஸோ இதை பற்றி நான் கேட்டதுக்கு, இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நாங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற தருவாயில் இருக்குன்னு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து லெட்ரு அனுப்பிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் எல்லோரும் இந்த லெட்டரை எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த தொழிலாளர் துறை சம்மந்தப்பட்ட எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 044 28 26 49 50 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் ஒரு 48 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்டர்வியூ நடந்துச்சு, டிசம்பர் 21, 22 அந்த டேட்டில். ஸோ அதுக்கான இப்போ யாராருன்னா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ப்ராசஸ் முடிகிற தருவாயில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக தொழிலாளர் துறையில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ரீஜனுக்கு அனுப்பியிருந்தாங்க, சென்னை, மதுரை மற்றும் கோவைக்கு. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 4 ஜோன் இருக்குது. அதில் 3 ஜோனுக்கு ரீசெண்டாக இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான இது வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த 177 வேலை வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு மே மாதம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக கர்மாந்திரம் பிடிச்சது அப்படின்னு எதனா சொல்லலாம்னா, ஆவின் 275 சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டையும் வேறு கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துருந்துச்சு, எல்லாத்தையும் தான் சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்குமே 1 வயசு ஆகிட்டு, 1 வருஷமாக நீங்கள் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்க, இன்னும் ஒரு பேச்சு கூட பேச மாட்டேங்காங்க. ஆவினை பொறுத்த வரைக்கும் இன்று போய் நாளை வா அந்த டைலாகை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஜூலை மாதம் அப்ளை பண்ணிங்க, ரிசல்ட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரும்னாங்க, அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு, செப்டம்பர் லாஸ்ட் வீக்குன்னு அப்படியே ஆரம்பித்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு, ஜனவரி லாஸ்ட் வீக்குன்னு இப்போ ஆரம்பித்து இப்போ ஃபெப்ரவரி மிடில் வரும், ஃபெப்ரவரி எண்டில் வரும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு தான் போகுது. நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருப்பீங்க, எந்த பதிலுமே உருப்படியாக சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு பதில் சொல்கிறாருன்னா இன்னொரு பதில் சொல்லுவார். ஸோ இந்த ஆவின்காக ஒரு ஆர்மியே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்படி ரிசல்ட் விட்டு தான் ஆகணும், விடாமல் அவங்க ஒன்றும் ஜாப் போட முடியாது. ஒன்று ரிசல்ட் விடணும், என்ன கேன்சல் பண்ணணும். ஸோ 2ல் எதுனாலும் பண்ணலாம். அவங்க ரிசல்ட் அஃபீஷியலாக விடாமல் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக கால்நடை பராமரிப்புத்துறை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்குமே இந்த வேலை வந்துருந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் குறைஞ்சது 20லேருந்து 30, 40, 50 வேலை கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கூட இருந்துச்சு. ஸோ இதுக்காக கடந்த 2018 வருஷம் பிப்ரவரி மாதம் நிறையா பேர் அப்ளை பண்ணி இப்போ பிப்ரவரி அடுத்த 1 வருஷம் ஆகிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கால்நடை பராமரிப்புத்துறைக்கு கேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா ப்ராசஸையும் நாங்கள் முடிச்சிட்டோம், டேட்டா என்ட்ரி ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அஃபீஷியலாக இவங்களுக்கு வந்து அப்ரூவ் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி கிடைச்சதும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஒரு ₹5 ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு என்வலப் கவரில் வச்சு தான் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. அதில் வந்து உங்களை வர சொல்லி லெட்ரு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஆவினுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் எப்படினாலும் ஒன்று ரிசல்ட் விடணும், இல்லைனா கேன்சல் பண்ணணும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தே ஆகணும். ரிசல்ட் உங்களை விடாமல், உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. யாரும் பயப்பட வேண்டாம் அப்ளை பண்ணது. ஸோ உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் சொல்ல எல்லாத்துக்குமான பதில் எதுவும் வந்துச்சுன்னா அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம ஆவினை பற்றி கழுவி ஊற்றாத வீடியோ இல்லை, ஏகப்பட்ட வீடியோ ஆவினை பற்றியே போட்டிருக்கோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப் அப்படின்னு பார்க்குறச்சில அந்த வந்து கோட் ஜாப் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு திருப்தியாக, ரொம்ப ஒரு மன நிம்மதியாக இருக்கும். ஸோ முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்கு தவறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் ஸோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது மட்டும் விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.